ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷரி கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைப்பூ துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு சாதத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 கொத்து அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்திருந்தேன். இப்போ அதை பறிச்சுட்டு நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 4-5 பல் பூண்டு 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருந்தேன். இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ சேர்த்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது நான் முருங்கைப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இதுக்கு புளிப்புக்கு வந்துட்டு புளி தான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்துட்டு இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நம்ம முருங்கைப்பூ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணி தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பூ சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு புளி ஆட் பண்ணுறதுங்காட்டிக்கு ஃபைனலாக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பூ இப்போவே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பூ 2 நிமிஷம் வதங்கினா போதும், நல்லா எண்ணெயிலே வதங்கிடும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது நம்ம சாதத்துக்கு தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் நெல்லில் தான் தாளித்தேன். தேங்காய் நெல்லில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான முருங்கைப்பூ சட்னி ரெடி ஆகிடுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய லக்ஸரி கிச்சன் சேனல் ஆட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.